अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகளாருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டு செயல்படுத்தினோமோ அந்த சத்திய மார்க்கத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற மற்றொரு நோக்கத்திற்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற அடுத்த கட்ட வாழ்வாக ஃபர்ஸக்கூடிய வாழ்வு மன்னரையுடைய வாழ்க்கையிலையும், அதன் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டு பண்ண இருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது ஒன்று குழுமிருக்கின்றோம். நாம் எந்த நோக்கத்திற்காக ஒன்று குழுமிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றுவதற்கு போதுமானவன் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி, இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறாவிட்டால் கூட நாளை மறுமையில் நாம் கண்டிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா மறுமையில் நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய கை சேதம். உலகத்துடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதுல நாம நிரந்தரமா வாழப்போறதில்லை. ஒரு கட்டத்தில் நாம் தோல்வியை அடைந்தால் கூட அந்த தோல்வியோடு நம்முடைய உயிர் போயிடுச்சுன்னு வைங்களேன், அது நமக்கு பெருசா தெரியாது. ஆனால் நாளை மறுமை நாள் என்பது ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே ஒரு முடிவே இருக்காது. நாளை மறுமையில் நாம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவில்லாத ஒரு வாழ்வு, முடிவே இல்லை, நிரந்தரமான ஒரு வாழ்வு. உலகத்துடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்வு, மறுமையுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்வு. அப்ப நிரந்தரமான அந்த வாழ்க்கையில தான் நாம் என்ன செய்யணும், வெற்றி பெறணும். அந்த வெற்றிக்காகத்தான் நாம பாடுபடணும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்காக நாம் ஏராளமான முயற்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயம் நமக்கு கிடைத்தது வச்சுங்களேன், நாளை மறுமையில் நம்ம வெற்றி பெற்றுடலாம். என்ன தெரியுமா? அல்லாஹுடைய மன்னிப்பு. அல்லாஹ் நம்மை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஜெயம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி, அதுதான் நமக்கு வேணும். அதனால தான் நீங்க பார்க்கலாம், பாவங்கள் செய்யாத இறைத்தூதர்கள் கூட அதிகமான பாவங்கள், மனிதன் என்ற அடிப்படையில சில தவறுகள் செய்திருந்தாலும் சில பாவங்கள் செய்திருந்தாலும் இறைத்தூதர்கள் அல்லாஹ்விடத்துல அதிகமான பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருந்தார்கள். இறைவா என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று எல்லா இறை தூதர்களுமே அல்லாஹ்விடத்துல அதிக அளவு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அப்படித்தானே? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான். நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொர்க்கத்துல முதல் ஆளாக உள்ளே நுழைவார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல அதிகமான எண்ணிக்கை அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில பாவ மன்னிப்புக்குரிய வாசகங்களை பல்வேறு செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. அதுல நபிகளார் சொல்லித்தந்த ஒரே ஒரு பாவ மன்னிப்பு துவாவை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த துவா நம்ம ஓதன வைங்களேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த செய்தி ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, 2550வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வாசகத்தை நீங்கள் 3 முறை ஓதினால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த வாசகத்தை 3 தடவை ஓதினால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? நீங்கள் போரில் கலந்து கொண்டு
அந்த போர்ல பின்வாங்கி என்ன செய்றீங்க, புறமுதுகிட்டு ஓடுகிறீர்கள். அப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரிதான், அதான் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க. போரில் புறமுதுகிட்டு ஓடுவது பெரும்பாவத்தில் சேரும். பெரும்பாவம் இருக்கா இல்லையா? பெரும்பாவத்தில் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியலில் ஒரு பெரும்பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, போர்ல கலந்து கொள்கிறார்கள், கலந்து கொண்டு பயந்து நினைச்சாங்க, பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். இது பாவத்துல பெரும்பாவம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போரில் புறமுதுகிட்டு காட்டு ஓடக்கூடிய பாவமா இருந்தாலும் இந்த வாசகத்தை நீங்கள் 3 தடவை சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் என்று சொல்றாங்க. என்ன வாசகம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. நம்ம ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகள் தான். ரசூலுல்லாஹ் அலைஹி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து சொல்லி தராங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இதோடைய பொருள் என்ன? அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன், அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன். கோரி அவன் எப்படிப்பட்டவன், யார்கிட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், அவன் எத்தகையவன் என்றால் அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், அவன் நித்திய ஜீவனாக இருக்கின்றான். இறைவா உன் பக்கமே நான் திரும்புகிறேன் என்ற அந்த துஆவுடைய பொருளாக இந்த பொருள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவை நம்ம என்ன செய்வோம், மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதிகமான முறையில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். ஒரு முறை சொல்லும் பொழுது 3 தடவை சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்ற அந்த வாசகம் தான் நான் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். மனனம் செய்தவர்கள் ரெகுலரா நம்ம ஓதுவோம். அப்படி மனனம் இல்லாதவர்கள் இந்த துஆவை என்ன செய்வோம், மனப்பாடம் பண்ணிக்குவோம். ஒரு 3 தடவை நான் சொல்லித்தரேன், உங்களுடைய உள்ளத்துல ஆழமா அது பதிச்சிட்டா ரெகுலரா நம்ம ஓத ஆரம்பிச்சிடலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அதாவது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், அவன் எத்தகையவன் என்றால் லா இலாஹ இல்லாஹுவல், அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் கிடையாது, மேலும் அவன் நித்திய ஜீவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன், உன் பக்கமே நான் திரும்புகிறேன் என்பது அதனுடைய பொருளா இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி 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 அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி. இது மட்டும் ஒரு 2 தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை. லா இலாஹ இல்லாஹுவல் லா இலாஹ இல்லாஹுவல் லா இலாஹ இல்லாஹுவல் லா இலாஹ இல்லாஹுவல் அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். சொல்லுங்க. லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். தம்பி சொல்லுங்க. ஹய்யுல் கய்யூம். காக்கா சொல்லுங்க. சரி. வ அதூபு இலைஹி வ அதூபு இலைஹி வ அதூபு இலைஹி வ அதூபு இலைஹி வ அதூபு இலைஹி. துஆ முடிஞ்சது. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல்
ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. சொல்லுங்க பார்க்கலாம். லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. சொல்லலாமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி. மாஷா அல்லாஹ், சூப்பர். அங்க சொல்லலாமா? ஹல்லதி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஹல்லதி லா வ அத்தூபு இலைஹி. அங்க சொல்லுங்க. அவ்வளோதான். சரியா மனப்பாடம் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் ரெகுலராக ஓதக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துஆக்களை எல்லாம் அதிகமான துஆக்களை மனப்பாடம் செய்து அதை ஓதக்கூடிய நன்மக்களாக அதன் மூலம் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தணும் என்று அல்லாஹ்விடத்தை துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.